வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மக்களவைத் தேர்தல் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 கட்ட தேர்தல் பாக்கி இருக்குது. தேர்தலுடைய முடிவுக்காக நம்ம ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ இருந்து கணக்கு போட்டாலுமே ஒரு 40 நாளாவது நம்ம காத்திருக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 4 முனை போட்டி இருந்தது. திமுக ஒரு வலிமையான கூட்டணி, அதிமுக கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் கடைசி நேரத்தில் தேமுதிகவை சேர்த்துக்கிட்டு அவங்களோட கூட்டணி போட்டு நின்னாங்க. பாஜக யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அவங்க ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைச்சு தேர்தலை சந்தித்தாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவர் எப்பவும் போல் நான் தனியாக தாங்க போவேன் அப்படின்னு சொல்லி தனியாக நின்றுருக்கார். இந்த தேர்தலில் இவங்கெல்லாம் எப்படி செயல்பட்டாங்க? அதாவது தமிழகத்துடைய முக்கியமான 4 கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இவங்க எப்படி செயல்பட்டாங்க? இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, கூட்டணிகள் எப்படி அமைச்சாங்க, பிரச்சாரங்கள் எப்படி நடந்தது, இவங்களுடைய எதிர்காலம் என்ன, இப்படிங்கிறத பற்றியான ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம். முதல் கட்சியாக நம்ம அதிமுகவை எடுத்துப்போம். அதிமுக அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறபோது இல்லைங்க, இது அதிமுக கிடையாது, ஏதிமுக, எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது அம்மாவோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனம்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதிமுகவை பற்றி நம்ம பேசுகிறபோது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அவங்க இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் பேசினா மட்டும்தான் நம்ம அதிமுகவை பற்றின ஒரு முழுமையான புரிதலுக்கு வர முடியும். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா 2021 ஆரம்பிக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தான் 2021 தேர்தலை சந்தித்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கூட்டணி கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் 75 சீட்டுகளை ஜெயித்தாங்க. அதிமுக மட்டுமே தனியாக 66 இடங்களுக்கு மேலே ஜெயித்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட கிடைக்காத நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும். இந்த 2021 தேர்தல் முடிஞ்சது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா திமுக செய்த முதல் வேலை என்ன? ஆட்சி அதிகாரத்துக்கு அரசியலை விட்டுட்டு அவங்க ஆட்சி செய்வாங்க, நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு எப்பவுமே அடுத்த தேர்தலில் என்ன பண்ணலாம், எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதனால தான் தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க செஞ்ச முதல் விஷயம் என்ன? மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்ததை ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நினைவு இருக்கும். அதே மாதிரி இந்த அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி நம்மளுக்கு எதிர்காலத்தில் சவாலாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்மளால் அவங்கள வீழ்த்த முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. இவங்களை வளரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக நின்னாங்க. அப்போ அது எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. அதற்கான ஆரம்ப புள்ளி, அந்த ஆரம்ப விதை எங்கே போடப்பட்டது அப்படின்னா 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே அதற்கான வேலைகளை திமுக ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி? அதிமுக மட்டும் பாஜக இல்லாமல் வேறு கட்சிகளையெல்லாம் கூட்டணி சேர்த்து நின்றுருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கே வந்திருப்பாங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. யார் இதை சொன்னது? திமுகவுடைய தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. திமுகவுடைய ஐடி விங் அவங்க அந்த பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. திமுகவுடைய ஆதரவாளர்கள் அல்லது பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஆதரவானவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே விஷயத்தை தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, பாஜக மட்டும் இல்லைன்னா அதிமுக ஜெயித்தாலும் ஜெயிச்சிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது உண்மை இல்லை. ஏன் அதிமுக தோற்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக கூட வீடியோ போடலாம். அத்தனை விஷயங்கள் இருக்குது. அது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தவறு அப்படிங்கிறதையும் நம்மளால் நிறுவ முடியும் புள்ளி விவரங்களோட. ஆனாலும் திமுக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னென்னா, அவங்களுக்கு அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி ஒன்றாக இருந்தால் திமுகவுக்கு அது ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதிமுகவினர் என்ன பண்ணுறாங்க? இந்த பிரச்சாரத்தை நம்ப ஆரம்பித்தாங்க. அவங்க பாஜகவை வெறுக்க ஆரம்பித்தாங்க. பாஜகவால் தான் நம்ம தோற்றோங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்திலேயே சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அதிமுக நண்பர்கள், அதிமுக சார்பு நபர்கள்கிட்ட நம்ம தெளிவாக சொன்னோம், ஐயா இது ஆடு நினையுதேன்னு ஓனாய் அழுகிற கதை. நீங்கள் இதை நம்புனீங்க அப்படின்னா திமுக ஜெயிச்சதாக தான் அர்த்தம். அவங்களுடைய நோக்கமே அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை உடைக்கிறது தான் அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். ஆனால் அவங்க அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட ஈகோ சிஸ்டம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, அந்த பிரச்சாரத்துக்கு அதிமுகவினர் மயங்கிட்டாங்க. அது உண்மை என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இது வந்து ஒரு பக்கம் நடக்குது. அடுத்த கட்டமாக வந்து அதிமுகவில் என்ன முன்னேற்றங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலையெல்லாம் வந்து ரெய்டு பண்ணுறாங்க. அவங்க மேலையெல்லாம் நாங்கள் வந்து வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவர் மேலே கூட வந்து இந்த கோடநாடு கொலை வழக்கு வந்து நாங்கள் தூசு தட்டி எடுப்போம், அதை மறுபடியும் நாங்கள் விசாரிக்க போகிறோம், எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போவது உறுதி அப்படின்னு இந்த திமுகவை சேர்ந்த இந்த நிலைய வித்வான்கள் எல்லாருமே வந்து பேசினது எல்லாமே நம்ம கேட்டோம். ஸோ இது எல்லாமே எப்போ வரைக்கும் நடந்தது அப்படின்னா, அப் டு ஒரு 2022 அந்த உள்ளாட்சி தேர்தல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் தான் இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டே இருந்தது. எஸ்பி வேலுமணி வீட்டில் ரெய்டு, அதுக்கப்புறம் தங்கமணி வீட்டில் ரெய்டு, அப்புறம் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு, இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து ரெய்டாக போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா திமுக வந்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல் புகார்களை விசாரிக்க நாங்கள் தனி நீதிமன்றம் அமைப்போம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 15 பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, ஊழல் புகார் இருக்குதுன்னு சொல்லி கவர்னரை சந்தித்து ஃபைல் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. ஸோ அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கிறம்போது இந்த 2022 வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. சார் மக்கள் கூட என்ன நினச்சாங்க, சரி பரவாயில்லப்பா அவங்க ஏதோ ஊழல் வழக்கெல்லாம் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, சரி விசாரிக்கட்டும், தப்பு செஞ்சுருந்தால் தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்லாம் வந்து மக்கள் நினச்சாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ வரைக்கும் நடந்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இனிமே அதிமுகவில் இரட்டை தலைமை கிடையாது, ஒற்றை தலைமை தான், அது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு உட்கட்சி பிரச்சனையை ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து தேர்தலை எல்லாம் சந்தித்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இந்த கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்ஸை வந்து ஓரங்கட்டுற வேலையை ஆரம்பித்தார். என்றைக்கு வந்து அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பித்ததோ அன்னையிலேருந்து அதிமுக அமைச்சர்கள் மேலே திமுக எடுத்த நடவடிக்கைகள் நின்று போச்சு. நான் சொல்கிறத தயவுசெய்து நீங்களே வெரிஃபை பண்ணி பாருங்கள், நீங்களே நினைவுபடுத்தி பாருங்கள். கடைசியாக எப்போ அதிமுக அமைச்சர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஏதோ ஒன்று ரெய்டு நடக்கிறது, இல்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது, இல்லை வழக்கு பதிவு செய்வது, இல்லை நீதிமன்றத்துக்கு வந்து அவங்கள வர வைப்பது, சம்மன் கொடுப்பது, இல்லை விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணை நடத்துறதுக்கு வந்து அவங்கள கூப்பிடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கடைசி 2 வருடங்களில் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம வந்து பதில் தேடணும். எப்போ வந்து அதிமுகவில் அந்த உட்கட்சி பிரச்சனை ஆரம்பித்ததோ அப்போவே இந்த நடவடிக்கைகள் நின்று போச்சு அப்படிங்கிறது. அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஊழல்களை பற்றி திமுகவில் யாருமே வாய் திறக்கலை. இப்போ அவங்க பிரச்சாரத்துலலாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய எதிரி அதிமுக தான், பாஜகலாம் இல்லை, இது வந்து பங்காளி சண்டை, இங்கே களம் வந்து திமுக விசஸ் அதிமுக தான் இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தேர்தலுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே வந்து 15 அமைச்சர்கள் மேலே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க, தனி நீதிமன்றம் அமைப்போம், இவங்களெல்லாம் தண்டிப்போம்னு சொன்னீங்க. அப்போ அதையெல்லாம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரெய்டெல்லாம் பண்ணீங்களா இல்லையா? நீங்கள் பாஜக வந்து இங்கே அமலாக்கத்துறை ரெய்டு வந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது அதிமுக அமைச்சர்கள் மேலே நீங்கள்லாம் ரெய்டு பண்ணீங்களே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. நம்மளுக்கு இந்த சந்தேகம் அன்னைக்கு வரலை. ஆனால் ஒற்றை தலைமை அப்படின்னு ஆரம்பித்த எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த போராட்டம், அதற்கு பிறகு வந்து அவர் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். சின்னம் வந்து அவருக்கு தான் அப்படின்னு கிடச்சிது, அதில் வந்து அவருக்கு வெற்றி கிடச்சிது. அதற்கு பிறகு என்ன பண்ணார், பாஜக கூட்டணியை கழட்டி விடுறதுக்கான எல்லா வேலையும் அவர் பார்த்தார். அப்போ என் ரிசல்ட் என்ன, அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி உடஞ்சி போச்சு. இனிமேல் வந்து ஒட்ட வைக்கவே முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம எதிர்காலத்தில் பார்ப்போம். ஆனால் ரிசல்ட்டு இந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த பக்கம் திமுக தன்னுடைய கூட்டணியை தக்க வச்சு வலிமையான கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போது தேர்தலுக்கு முன்னாடியே யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த நிலைமைக்கு யார் காரணம், எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலைமை எங்கே ஆரம்பித்தது, எதனால் ஆரம்பித்தது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வரலாறை சொன்னேன். சில புள்ளிகளை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஏன், எதற்காக, ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை பிரச்சனையை ஆரம்பித்தார், ஏன் திமுக இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலையெல்லாம் வழக்கு பதிவு செய்யாமல், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளுக்கு பதில் இல்லை. நம்ம இந்த டாட்ஸை எல்லாம் இணைச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். அது என்னங்கிறது பார்வையாளர்களான உங்களுக்கே விட்டுறேன்.
ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிடச்சிருச்சு. கட்சி முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறமா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் அதிமுக தன்னிச்சையாக முன் வந்து நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற போது ஒரு இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? கூட்டணி கட்சிகளை எல்லாம் கேட்டு, இல்லைங்க இப்போ தான் வந்து எங்களுக்கு சின்னம் கிடச்சிருக்கு, நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேர்தல் இது, அதனால் நாங்கள் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கர்ட்டசிக்கு அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கூட யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல அறிவிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் போய் ஆதரவெல்லாம் கேட்க போகிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கிட்ட, அதுக்கப்புறம் பாஜக கிட்ட, மற்ற கூட்டணி கட்சிகள் கிட்ட, இவங்ககிட்ட எல்லாம் வந்து ஆதரவு கேட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு முதல் கோணல். அடுத்தது தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது தேர்தல் பயங்கர காசு கொடுத்து என்னென்னமோ பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. திமுக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா திரு செங்கோட்டையன் அவர்கள், அதிமுகவுடைய முக்கிய தலைவர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஜக எங்களோட கூட இருந்ததுனால எங்களுக்கு வர வேண்டிய சிறுபான்மையினர் வாக்குகள் வரல, கிட்டத்தட்ட 42,000 வாக்குகளை நாங்கள் இழந்துட்டோம், அதுதான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்னு வந்து திரு செங்கோட்டையன் பேசுகிறார். அப்போது இதற்கான ஆரம்ப புள்ளி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக ஆரம்பித்த பிரச்சாரம், பாஜக கூட இல்லைன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சாரம் 2023 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு அப்புறமா ஒரு மரமாக வளர்ந்து நிற்கிது. ஸோ இதுக்காக தான் நான் வந்து அந்த வரலாறையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொன்னேன். ஸோ அப்போது பாஜகவோட கூட்டணியை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த 2023 ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலே தெரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து பாஜக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அந்த சண்டை வந்து போயிட்டே இருந்தது. அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பேச, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிமுக தரப்பில் வந்து அவங்க ஏதாவது பதிலடி கொடுக்க, இந்த சண்டைகள் நடந்துகிட்டே இருந்தது. போதாக்குறைக்கு வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை அதிமுகவுக்கு தூக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தபோது எப்பட்றா இந்த கூட்டணியிலேருந்து கழட்டி விடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு இருந்த டைமில் தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. தமிழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர்கள் வந்து ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் பேச, அதை வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை பேசுனது ஒரு ஃபேக்ட், ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டிருக்காங்க, சிறைக்கு போயிருக்காங்க. அந்த ஃபேக்டை சொன்னதுக்காக எங்களுடைய கட்சி தலைவர்களை வந்து அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக அதை ஒரு காரணமாக முன் வச்சு கூட்டணியிலேருந்து விலகிறாங்க. இந்த அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி 2.5 வருட காலம் பயணம் செய்து வந்த கதை அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த கூட்டணி உடைப்புக்கு காரணம் என்ன, யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். அதே சமயம் இந்த கூட்டணியை அண்ணாமலை விரும்பினாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அண்ணாமலை விரும்பலை, அதையும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பாஜகவை பற்றி பேசுகிறபோது நம்ம பேசுவோம். பாஜகவுடைய டெல்லி மேலிடம் அதிமுகவோட கூட்டணி இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பினாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரதமர் தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சது எல்லாமே நடந்தாலுமே அதிமுக மனதளவில் வந்து பாஜகவிலேருந்து விலகி போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய திட்டம் என்னவாக இருந்தது, கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் விஷயம் அவர்கிட்ட இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அவர்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற போது நம்ம மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு. ஈவன் அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட வந்து அவர் அதை தான் சொல்கிறார், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஒரு மெகா கூட்டணியோட தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எடப்பாடி பழனிசாமியோட திட்டம் என்னவாக இருந்தது, திமுக கூட்டணியை உடைக்கணும். ஏன்னா அவங்க வந்து 2019, 2021 அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அந்த கூட்டணி தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்குது. அப்போ அந்த கூட்டணியை நம்ம உடைக்கணும். உடைச்சி அங்கேருந்து சில கட்சிகளை நம்ம கட்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு வலிமையான தலைவராக மாறிடலாம், ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு களத்தை மாற்றிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பாஜகவிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம், சிறுபான்மையினர்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பாதையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. நெத்தியில் இருக்கிற விபூதியெல்லாம் அனுப்பிச்சிட்டு குல்லாவெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து அந்த பாதையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. கூடவே வந்து இந்த மனிதநேய மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ, இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறதும் சிறுபான்மையினர்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை வந்து செட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்தது. இதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுக்கு சங்கர் அவர் வந்து எலெக்ஷன் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கார் போல இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் தான் இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுலாம் வந்து முக்கிய புள்ளி.
இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக இவங்கெல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை தங்களுடைய நெகோசியேஷன் பவருக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதை கூட புரியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இதை ஆரம்ப கட்டத்திலேருந்தே எல்லாருமே சொல்லிட்டாங்க, திமுக கூட்டணி உடையாது, கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க. அவங்க கூட்டணிக்காக அதிமுகவிட்ட பேசினாலுமே அவங்க தங்களுடைய சீட்டு பேரத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அதை நம்பலை, அதிமுக காரங்க அதை நம்பலை. கடைசி வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, விசிக வந்துடும், காங்கிரஸ் வந்துடும், காங்கிரஸ்க்கு 20 சீட்டு கொடுக்க போகிறாங்க, விசிகாவுக்கு 5 சீட்டு கொடுக்க போகிறாங்க, இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, திமுக தன்னுடைய கூட்டணியை வலிமையாக தக்க வச்சுக்கிட்டாங்க. கூடவே மக்கள் நீதி மையத்தையும் தூக்கி உள்ளே போட்டு ஒரு மாபெரும் ஸ்ட்ராங்கான கூட்டணியாக அவங்க இருந்துட்டாங்க. இதற்கு இடையில் பாஜக என்ன பண்ணுறாங்க, ஓகே நமக்கு அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஆகிப்போச்சு, நம்ம மீதி இருக்கிற கட்சிகள்லாம் நம்ம சேர்க்கலான்னு சொல்லி அவங்க தள்ளிட்டு போயிட்டாங்க. அப்போ அதிமுகவுக்கு கடைசியில் எந்த கூட்டணியுமே இல்லாமல் அவங்க தனியாக நிற்க வேண்டிய நிலைமைக்கு போயாச்சு. ஸோ அப்போ கீழே விழுந்தாலும் மிகுசியில் மண்ணோட்டில் அப்படிங்கிற கதையை கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு காத்திருந்துட்டு அவங்க வரலைன்னு சொன்னதுக்கப்புறமா இனிமே தேசிய கட்சிகளே வேண்டாம், தேசிய கட்சிகள் 2 பேருமே தமிழகத்துக்கு வஞ்சிக்கிறாங்க, தமிழகத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க, அதனால் மாநில உரிமைகளை காப்பதற்கு அதிமுக தனியாக போட்டியிடும், நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு கடைசி கட்டத்தில் தேமுதிகவோட இந்த கூட்டணி பேரம் டீலிங்லாம் முடிஞ்சதுனால அவங்க வந்தாங்க. 6% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுக்குற நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு வழியாக திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாம் அந்த கூட்டணியெல்லாம் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு இந்த வேட்பாளர் தேர்வெல்லாம் இருக்குது இல்லையா, அதுலேயாவது எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக செயல்பட்டாரா, பாஜகவுக்கு திமுகவுக்கு செக் வைக்கிற மாதிரி பண்ணாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் பண்ணலை. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, யார் என்னன்னே தெரியாத வேட்பாளர்கள், திமுக ஒரு பக்கம் ஒரு ஹெவி வெயிட்ஸாக இறக்குறாங்க, பாஜக ஒரு பக்கம் இன்னும் ஹெவி வெயிட்ஸாக இறக்குறாங்க. அப்படிங்கிறபோது அதிமுகவும் அதே மாதிரி முக்கிய தலைவர்களை, செல்வாக்கு உள்ள தலைவர்களை இறக்கியிருந்தாங்க, வேட்பாளராக போட்டிருந்தாங்க அப்படின்னா களம் இன்னும் ஒரு மிக கடுமையாக இருந்திருக்கும். ஆனால் அதை செய்கிறதுக்கு பதிலாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, வீக்கான கேண்டிடேட் எல்லாத்தையுமே இறக்குறாரு, யார் என்னன்னே தெரியாத கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே களத்தில் இறக்குறாரு. ஸோ இப்படி எடப்பாடி பழனிசாமி எடுத்த எல்லா முடிவுகளும் கடுமையாக விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. அவருடைய முடிவுகளுக்கு உள்நோக்கம் இருக்கா, ஏன் இந்த மாதிரி செய்கிறாரு, இந்த மாதிரி செய்கிறதுனால யாருக்கு லாபம், அந்த லாபம் யாருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? ஏன்னா இங்கே திமுகவுக்கு களத்தை சுலபப்படுத்தி கொடுக்கறது அதிமுகவோட வேலையா, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இப்படி செஞ்சுருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதிமுகவை சுற்றி இருக்குது. ஒருவேளை இல்லை நம்மளுடைய களம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது 2026 தேர்தல் தான், நம்ம அப்போ பார்த்துக்குவோம், இப்போ ஒரு பேருக்கு நம்ம தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா, அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ களம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜகவும் அடிச்சுக்கிட்டோம், அவங்க அடிச்சுக்கிட்டு யார் என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கிட்டோம், நம்ம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டும் முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சிருக்காரு. பிரச்சாரம் எல்லாத்தையுமே அவரை மட்டும்தான் முன்னிறுத்திருக்காரு. எப்படி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்களை எது யாரையுமே முன்னிறுத்தாமல் ஸ்டாலின் தன்னை மட்டும் நம்பி அவர் பிரச்சாரம் பண்ணுறாரோ, எப்படி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னை அந்த இடத்துக்கு முன்னிறுத்திக்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே தெரியுது. ஸ்டாலின் 2019 இதை பண்ணார், அவர் நிரூபிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டார், 39க்கு 38 சீட்டு ஜெயிச்சிட்டார். 2021 இதை பண்ணார், அவர் தன்னை மட்டும் முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தார், ஜெயிச்சிட்டார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்லோகனு. ஸோ அப்போ ஸ்டாலினை முன்னிறுத்தி அவர் தேர்தலை சந்தித்து ஜெயிச்சிட்டார், 2 தடவை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால் ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய லீடராக இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணியிருக்காரா? எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து ஜெயிச்சு முதல்வரானவர் இல்லை, அவர் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். அப்படி இருக்கிறபோது தன்னை எம்ஜிஆருக்கு நிகராக, ஜெயலலிதாவுக்கு நிகராக நான் ஒரு மாபெரும் தலைவர், நான் ஒரு மாபெரும் ஆளுமை அப்படின்னு அவரே சொல்லிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆனால் அவர் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அதிமுகவில் தான் மட்டும்தான் ஒரு நியூமரோ யூனோ பொசிஷனில் இருக்கணும், நம்ம மட்டும்தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி
அந்த கட்சியை கொண்டு போயிட்டுருக்காரு. அது அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆபத்தாக முடியும், அந்த கட்சியுடைய வளர்ச்சியை எப்படி தடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாங்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் என்ன, எத்தனை சீட்டை அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இல்லை எத்தனை சீட்டில் அவங்க டஃப் கொடுத்துருக்காங்க, 2வது இடத்துல எத்தனை சீட்டில் இருக்காங்க, 3வது இடத்துல எத்தனை சீட்டில் இருக்காங்க, இது எல்லாம் நம்ம பார்க்குறம்போது தான் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன, 2026 அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க எங்கே தங்களுடைய பலத்தை இழந்திருக்காங்க, இல்லை உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளுக்கு ஏதாவது பலன் கிடச்சிருக்கா, அவங்களுடைய வாக்கு வங்கி வலிமையாக இருக்கா, இது எல்லாமே நம்மளுக்கு இந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா தான் தெரியும். அப்போ மறுபடியும் மீண்டும் சந்தித்து நம்ம அதிமுகவை பற்றி பேசுவோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி மனதளவில் ஒன்றாக இருந்து இருவரும் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கணக்கோடு வேலை பார்த்துருந்தா இந்த தேர்தலில் திமுகவை முழுமையாக வீழ்த்தியிருக்கலாம். ஏன்னா களம் அப்படி இருந்திருக்கு. ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அது பார்வை சரியா தப்பா அப்படிங்கிறது ஜூன் 4 தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.